இப்போல்லாம் ஹோட்டல்ஸில் பார்த்தோன்னா பிரியாணியே ரொம்ப இன்னோவேட்டிவாக பர்தா பிரியாணி, மோமோ பிரியாணி, பொட்லி பிரியாணி இது மாதிரிலாம் நிறைய பிரியாணி கிடைக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் ஹோட்டல்லலாம் போய் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வீட்டிலேயே ஒரு இன்னோவேட்டிவான ரெசிபி குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி நூடுல்ஸ் வச்சு ஒரு ரெசிபி பொட்லி நூடுல்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் பர்தா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். வாங்க இப்போ பொட்லி நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பொட்லி செய்கிறதுக்கு ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் ஈஸ்ட் வச்சுருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். லைட் சூடாக தண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னாக்கா ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொட்லி செய்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 கப் மைதா வச்சுருக்கேன். அது கூட ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். பொட்லி செய்கிறதுக்கு மாவு பிணையும் போது ரொம்ப ஹார்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் பிணைஞ்சிடக்கூடாது, மீடியமாக பிணைஞ்சிக்கணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேன். பாருங்கள், ஹார்டாகவும் இல்லை சாஃப்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிணைஞ்சிப்போம். இப்போ நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு மூடி 1 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். அடுத்தது இப்போ நம்ம நூடுல்ஸ் வேக வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் இப்போ நூடுல்ஸை சேர்த்துக்கிறேன். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தண்ணி எவ்வளோ வேணும்னு அளவில்லை, நம்மளோட நூடுல்ஸ் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். இப்போ இது கூட நூடுல்ஸுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சேர்த்து நூடுல்ஸை வேக வச்சாதான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிராக இருக்கும். அதனால் எண்ணெய் சேர்த்து வேக வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிராக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருக்கேன், அதில் வடிகட்டிக்கிறேன். இப்போ வடிகட்டியாச்சு. இப்படியே விட்டுட்டோம்னாக்கா திரும்பவும் ஒட்டிக்கும், நூடுல்ஸு உதிராக இருக்காது. அதனால் கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் உதிராக நல்லா இருக்கும். அதனால் பச்சை தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு வாணலியில் 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 4 பூண்டு பல்லை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாட்டில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுப்போம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. அடுத்தது காய்கறிலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பீன்ஸ், கேரட், குடமிளகாய், முட்டைக்கோஸ் இதெல்லாம் இப்போது கொஞ்ச நேரம் வதக்கி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறிலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போது காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நூடுல்ஸ் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டோம், அதனால் காய்கறிக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ காரத்துக்கு தகுந்த அளவு மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வினிகர், 1 ஸ்பூன் சோயா சாஸ்,
ரெட் சில்லி சாஸ் கொஞ்சம் சேர்த்துப்போம். காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துப்போம். மிளகுத்தூளும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட காரத்துக்கு தகுந்த அளவு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். நூடுல்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ காய்கறி நூடுல்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கிறேன். நான் பன்னீரை லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ பன்னீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அவ்வளோதான், நமக்கு இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிணைஞ்சி வச்ச மாவு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. பாருங்கள், டபுள் ஆகிடுச்சு. இதை இப்போ நல்லா பிணைஞ்சிப்போம். இப்போ நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போ நம்ம தேய்க்க போகிற இடத்துல கொஞ்சம் மைதா மாவு ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கலாம். தேய்க்கும் போது ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப திக்காகவும் வேண்டாம், கரெக்டாக தேய்ச்சிக்கணும். இப்போ நான் தேய்ச்சிட்டேன். பாருங்கள், இதை மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க நூடுல்ஸை எடுத்து கொஞ்சமாக சென்டரில் வச்சுப்போம். இப்போ வச்சாச்சு. ஓரத்தில் செதறி இருக்கிறதெல்லாம் அப்படியே சென்டரில் நவுத்தி விடுவோம். இப்போ எல்லாத்தையும் நவுத்திட்டேன். இப்போ இந்த இடத்த எடுத்து சின்ன சின்ன ஃப்ளீட்ஸை அப்படியே மடித்து அழகாக பூ மாதிரி வச்சுப்போம். வச்சாச்சு. இப்போ அப்படியே சென்டரில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துப்போம், அப்போ தான் நிற்கும். நான் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக உருட்டி வச்சுருக்கேன். இதை அப்படியே சுற்றி விட்டு அமுக்கி வச்சுக்கலாம். இப்போ மேலே இருக்கிறதெல்லாம் அப்படியே நல்லா விரித்து விட்டுட்டோம்னா அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ பொட்லி அழகாக ரெடி ஆகிடுச்சு. பொட்லி மேலே நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னாக்கா கலர் நல்லா அழகாக வரும். அதனால் எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி நெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். நான் இப்போ 2 பொட்லி செஞ்சு ஒன்றை மைக்ரோ ஓவன்லேயும் இன்னொன்று வானலிலையும் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா நெய் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம மைக்ரோ ஓவனை கன்வெக்ஷன் மோடில் 180 டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறம் பொட்லியை வச்சு 30 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுக்கணும். 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா பேக் ஆகிருக்கும். இப்போ எடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்ம வானலியில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலியில் ஏற்கனவே கல்லுப்பு போட்டு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு ஒரு தட்டில் நெய் தடவி நம்ம செஞ்சு வச்சுருக்க பொட்லியை வச்சுருக்கேன், அதையும் வச்சுப்போம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 50 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். 50 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ எனக்கு 50 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஜாக்கிரதையாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பொட்லியை கட் பண்ணுவோம். ஒரு கத்தியை வச்சு அப்படியே சுற்றி கட் பண்ணுவோம். சுற்றி நல்லா கட் பண்ணிட்டேன். நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
பாருங்க பொட்லி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே நூடுல்ஸ் அதுவும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னாக்கா அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த கொரோனா டைமில் நம்மளால் வெளியில் எங்கேயும் போக முடியல. அதனால் இதை மாதிரியெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ரெசிபி செஞ்சு நம்மளும் சந்தோஷமாகி நம்ம வீட்டில் இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.